அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் பெரிய வியாழக்கிழமையில ஆண்டவருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பரிசுத்த வாரத்தின் இந்த பெரிய வியாழக்கிழமை என்பது மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய பரிசுத்த நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற நாளாய் இருக்கிறபடினால் இந்த நாளில் பரிசுத்த நற்கருணை என்ற பொருளிலே மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை உள்ள திருமறை பகுதியை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் என்றும் பஸ்கா பண்டிகை நாள் என்றும் நினைவு கூறப்படுகின்ற நாள். இரண்டுமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றதை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது ஒரு வார காலம் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அதில் விருந்து ஃபீஸ்ட் எங்கே ஆசரிப்பார்கள் என்றால் அவரவர்களுடைய வீடுகளிலே இல்லங்களிலே அதை ஆசரிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 சீடர்களும் ஒரே குடும்பமாய் ஒன்றாய் இருக்கிறபடினால் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, அந்த 17வது வசனத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார் 18வது வசனத்திலே, நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இந்த இன்னான் யார், இது யாருடைய வீடு என்பதை நாம் வரலாற்றின் வழியாக அறிகின்ற போது மார்க்குவின் தாயாகிய மரியாளின் வீடாக இருக்கிறது. அந்த வீட்டின் மேலறையிலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆசரிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் சீஷர்கள் பண்ணினார்கள். இந்த விருந்து எப்போது சாப்பிடுவார்கள் என்றால் மாலை 6 மணிக்கு மேல்தான் இந்த விருந்தை சாப்பிடுவார்கள். அப்பேற்பட்ட அந்த விருந்து வேளையிலே அந்த இல்லத்தின் மேல் வீட்டறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த பரிசுத்த நற்கருணையின் ரகசியங்களை உங்களோடு அழுத்தமாய் சொல்ல இந்த செய்தியின் வழியாக ஆசைப்படுகின்றேன். ஒன்று, இட் இஸ் அப்பீல் ஃபார் ரிப்பெண்டன்ஸ், அதாவது மனம் திரும்ப அல்லது தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்க அழைப்பு தருவதுதான் பரிசுத்த நற்கருணை. 21வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இந்த பஸ்கா விருந்து என்பது மிக மகிழ்ச்சியாய் ஆசரிக்கின்ற விருந்து, ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு கொண்டாடுகின்ற விருந்து தான் பஸ்கா விருந்து. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான 3 பெருவிழாக்களை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று கூடார பண்டிகை, இன்னொன்று பெந்தேகொஸ்தே பண்டிகை. இப்படி இந்த 3 முக்கியமான பண்டிகையிலே ஒன்றான பஸ்கா விருந்தை ஆசரிக்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியோடு ஆசரிப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரம் நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய், வேதனை நிறைந்தவராய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 3.5 ஆண்டு காலம் என்னோடு கூட நடந்த, என்னோடு கூட தூங்கிய, என்னோடு கூட சாப்பிட்ட ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று அவர் பாரம் நிறைந்த நிலைமையிலே சொல்லுகிறார். அதை கேட்ட அத்தனை சீஷர்களும் துக்கப்பட்டார்கள், வேதனையோடு. 22வது வசனத்தில் படிக்கிற போது ஒவ்வொருவரும் ஆண்டவரே நானோ நானோ என்று
ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். அந்த வேளையில இந்த யூதாஸ் காரியோத்தும் கேட்கிறார். 25வது வசனத்துல ரபி நானோ என்று கேட்கிறார். ரபி நானோ என்று கேட்கிறார். இந்த கேள்வி சில அழுத்தமான உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் ஏனைய சீஷர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ என்று கேட்கிறார்கள். ஆனால் எல்லாரும் ஆண்டவரே என்று அழைக்கின்ற போது யூதாஸ் மட்டும் ரபி நானோ என்று கேட்கின்றார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தது போல, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதற்கான அர்ப்பணமும் அவனிடத்தில் இல்லை என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்று தருகிறது. ஆண்டவரே என்றால் ஆள்பவரே, என்னுடைய உரிமையாளரே, என்னை ஆட்சி செய்கிறவரே என்று ஏனைய சீஷர்கள் அழைக்கின்ற போது யூதாஸ் மட்டும் ரபி, டீச்சர், சார், ஆசிரியரே என்று சொல்லுகின்ற நிலைமையிலே தான் இயேசுவை புரிந்து கொண்டு அழைக்கின்றார். இந்த யூதாஸ் ஒரு பண ஆசை நிறைந்தவனாகவே காட்சி தருகின்றான். பண ஆசை அவனிடத்திலே இருந்தது நிமித்தமாய் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கின்றார். லவ் ஆஃப் மணி, பணம் தேவை, எல்லோருக்கும் தேவை. ஆனால் பணத்தின் மீது கொள்ளுகின்ற அந்த பேராசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. அந்த எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிற பண ஆசை இந்த யூதாசினிடத்திலே காணப்பட்டது. இன்னும் ஒரு காரணம், யூதர்களுக்குள்ளே பல குழுக்கள் உண்டு. அதுல யூதாஸ் இந்த வன்முறை செய்யும் அல்லது புரட்சி செய்கின்ற குழுவை சார்ந்தவனாக காணப்பட்டார். யூதர்கள் ரோமர்களிடத்திலிருந்து விடுதலைக்காக எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள். ரோமர்கள் என்றால் யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்களுக்கு ரோமர்களிடமிருந்து விடுதலை வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு பயங்கரமான தாகம், ஏக்கமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வன்முறையாளராக இருப்பார் என்பது யூதாசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ வன்முறையை விரும்பவில்லை. அப்போது இந்த யூதாஸ் காரியத்து நினைக்கின்றார், நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் ரோமர்கள் கைது பண்ணுகின்ற போது தன்னுடைய அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவார் என்று நினைத்திருப்பான். எல்லோரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார்கள். இவன் ரபி என்று சொல்லி அழைத்து பேசுகின்றார். அப்படி நானோ என்று சொல்லி சீஷர்கள் கேட்கின்ற போது 23வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லுகின்றார், என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி, என்னும் கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு 24வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே அதில் ஒரு பயங்கரமான கன்ஃபியூசிங் வேர்ட்ஸாக அந்த வசனம் இருக்கிறது. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அப்படியான எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது தானே, ஒரு டிராமாவில் இருக்கிற திரை கதை போலதானே இது இருக்கிறது. அப்படியானால் அந்த திரை கதையிலே வருகிற இந்த யூதாஸ் ஒரு நிரபராதி அல்லவா போன்ற கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. அன்பானவர்களே, அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் ஒரு நபர் காட்டி கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அது யூதாஸ் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யூதாஸ் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை யூதாஸை குறித்து கூட அப்படி எழுதியிருக்கும் என்று சொன்னால் கூட அவன் இந்த தருணத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி மனம் திரும்பி இருப்பான் என்று சொன்னார், அல்லது மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபித்திருப்பான் என்று சொன்னார், ஒரு பாதக செயலிலிருந்து அவன் விடுபட்டிருப்பான். அவன் மனம் திரும்பி இருந்தால் ஆண்டவர் அவனை அந்த இடத்திலிருந்து மாற்றி இருப்பார். ஏசா
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு அழகான நிகழ்ச்சி வருகிறது. 38வது அதிகாரத்தில், இந்த 38வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் படிக்கிற போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே, நீர் மரித்து போக போகிறேன், உங்களுடைய வாழ்வு முடிந்து போக போகிறது, ஆகவே எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் என்றால், அந்த தருணத்தை சரியாய் பயன்படுத்தி ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் வடித்து மனம் கசந்து அழுகின்றார். கர்த்தராகி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் சொன்னார், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது, இப்படிதான் நடக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் அந்த எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீர் ஜெபத்தை கண்ட கேட்ட ஆண்டவர் அதே அதிகாரம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிற போது ஏசாயா தீர்க்கதரிசியை மீண்டும் எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னுடைய நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் ஒன்று ஏற்கனவே திட்டம் வைத்திருந்தால் கூட நாம் ஆண்டவர் தருகின்ற தருணத்தை பயன்படுத்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால், நாம் கண்ணீர் வடித்து ஜெபிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையிலிருந்து, அந்த கடினமான சூழ்நிலைமைகளிலிருந்தோ நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நன்மை எது, தீமை எது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இங்கே யூதாஸ் காரியோத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவன் தவறாக பயன்படுத்தி விட்டான். காட்டி கொடுக்கும் பாவியாய் அவன் மாறிவிட்டான். ஆகவே ஆண்டவர் அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் ஆண்டவருடைய மனவேதனை என்னவென்றால், இவன் இதை செய்வதால் பின்னால் இவன் அனுபவிக்க இருக்கின்ற அந்த பின் விளைவுகளை முன்னால் கண்டு ஆண்டவர் அழுகையோடு சொல்லுகின்ற வார்த்தை தான் இந்த வசனம். அன்புக்குரியவர்களே, மனம் திரும்ப வாய்ப்பும் அழைப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் யூதாஸ் தன்னுடைய எண்ணம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய செயல் தவறு என்பதை நினைத்திருந்தால் மனம் திரும்புதல் நடந்திருக்கும். ஆனால் அவன் அதை நினைக்கவில்லை. ஆகவே இந்த பரிசுத்த நற்கருணையை அதிகமாய் நினைத்து பார்க்கின்ற இந்த நாளிலே, பரிசுத்த நற்கருணை என்பது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் மனம் திரும்பவும் ஆண்டவர் தருகின்ற அழைப்பு என்பதை நாம் சரியாய் புரிந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நாம் படிக்கின்ற போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்துரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமும் வியாதியும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்துரையும் அடைந்திருக்கிறார்கள். பரிசுத்த நற்கருணை என்பது நம்மை ஆராய்ந்து பார்க்கவும் மனம் திரும்பவும் ஆண்டவர் தருகின்ற அழைப்பு. இரண்டாவது, இந்த பரிசுத்த நற்கருணை ரகசியம் என்பது இட் இஸ் appeal for a remembrance the death of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை நாம் நினைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது பரிசுத்த நற்கருணை. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே பரிசுத்த நற்கருணையை ஸ்தாபிக்கிறார். நம்மை ஒரு ஆள் கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால் நாம் தனி அறையிலே போய் முடங்கி போவோம். எல்லாரிடத்திலும் பகை, கோபம், வெறுப்பு நம்மிடத்தில் வரும். ஆனால் இங்கே யூதாஸ் காரியோத்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கின்ற அந்த நேரத்திலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலக மக்கள் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவராய் எல்லோரின் ரட்சிப்புக்குரிய ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகிய பரிசுத்த நற்கருணையை, மகிமை நிறைந்த பரிசுத்த திருவிருந்தை அவர் ஏற்படுத்துகிறார்.
எப்போது ஏற்படுத்துகிறார் என்றால், சீஷர்களோடு அந்த மேல் வீட்டறையிலே பஸ்கா விருந்தை உண்டு கொண்டிருந்த வேளையிலே, அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறது தான் பரிசுத்த நற்கருணை. அந்த விருந்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற 2 பொருள்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இதை எடுத்துக்கொண்டு நாளைய தினம் நடக்க போகிற சிலுவை பாடு மரணத்தோடு அதை ஒப்பிடுகிறார். அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார், நாளை உடைக்கப்பட போகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிறார். திராட்சை ரசத்தை எடுத்து சொல்லுகிறார், நாளை சிந்த போகிற என்னுடைய இரத்தம் என்கிறார். கிரமந்தாக நாளைய தினத்திலே நடைபெற போகிற பலியை முழுவதுமாக இங்கே கொண்டு வந்து விடுகிறார். அவர்கள் சாப்பிடுகிற பஸ்கா விருந்து ஏன் சாப்பிடுகிறார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் வண்ணமாக செய்கிறார்கள். சீனாய் மலையிலே நடந்த உடன்படிக்கையை நினைவு கூறும் வண்ணமாக செய்கிறார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம், சாபம், மரணம், தீமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அடையாளமாய் பரிசுத்த நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சி மட்டும் வியாழக்கிழமை நடைபெறாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், நாளைய தினம் வெள்ளிக்கிழமையிலே நடக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்பது ஒரு சாதாரணமான மரணமாக மாறியிருக்கும். சாதாரணமான மரணம் என்று ஆகியிருக்கும். அது எப்படி பலியானது என்றால், எப்படி பலியாக மாறினது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அதை பலி என்பதை நற்கருணையை ஏற்படுத்தி சொல்லிவிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே இன்றைய நாளிலே அதை பரிசுத்த நற்கருணையை ஏற்படுத்தி சொன்னார். ரத்தம் சுந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சுந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகவே பலியான. ஆண்டவர் செய்து முடித்த பலியினாலே நாம் நம்முடைய கரத்தை வெட்டி, காலை வெட்டி, தலையை வெட்டி ரத்தம் சிந்த தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எல்லா மனிதனுடைய பாவத்தையும் போக்குகின்ற பலியாக எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அவர் செய்த அந்த பலி நமக்கான பலியாக எப்பொழுதும் மாறும் என்றால், அவர் ஏற்படுத்தின சக்கிரமந்தாகிய நற்கருணையிலே நாம் உணர்வு பூர்வமாக பங்கெடுக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நமக்குரிய பலியாக மாறும். பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் ஆடு காளைகளை மக்களின் மீட்புக்காக பலி செலுத்துவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாய் இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்தினார். புதிய உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்தினார். பழைய உடன்படிக்கை என்பது சீனாய் மலையிலே காளையின் இரத்தம் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை படிக்கிற போது அங்கே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்படியானால் ஆசீர்வாதம் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்று சொல்லுகின்றார். மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகின்றார்கள். உடனடியாக மோசே என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலியை செலுத்தி இரத்தத்தை பலிபீடத்தின் மேலும் மக்களின் மேலும் தெளித்து உடன்படிக்கையின் ரத்தம் என்றார். இது உடன்படிக்கையின் ரத்தம் என்றார். கீழ்ப்படிய முடியாமல் தோல்வி அடைந்தார்கள். தோல்வியின் தண்டனை சாபம், மரணம். இந்த மனுக்குலத்தை அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் சிலுவையில் தன்னையே தியாக பலியாக்கினார். தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். இந்த பரிசுத்த நற்கருணை ஏற்படுத்திவிட்டு 29, 30 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனுடைய முடிவுரையாக சொல்லுகிறார், இனி நான் திரும்ப வருமளவும் இது போன்ற விருந்து இல்லை, இது போன்ற விருந்திலே பங்கெடுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களோடு கூட இணைந்து விருந்து பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார்.
ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நமக்கு தந்து அந்த நற்கருணையை அல்லது சாக்கிரமந்தை புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவர் திரும்ப வருவார் என்ற எதிர்பார்ப்பு. அப்போது ஒரு பெரிய விருந்திலே அவரோடு கூட நாம் பங்கு பெறுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை அதில் ஏற்படுத்தி நிறைவு செய்கிறார். அதுவரையிலும் அந்த பயங்கரமான விருந்திலே அவரோடு கூட நாம் பங்கெடுக்கின்ற நாள் வரையிலும் ஆண்டவர் ஏற்படுத்தின பரிசுத்த நற்கருணையிலே நாம் பங்கு பெற வேண்டும். பரிசுத்த நற்கருணை என்பது நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் மனம் திரும்புவதற்குமான அழைப்பு தருகின்ற விருந்தாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை நினைவு கூறும்படியாக இந்த விருந்து நம்மை அழைக்கிறது என்பதை முழுமையாய் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாளை நான் நினைவு கூறுகின்ற போது எனக்காக ஏற்படுத்தப்பட்ட நற்கருணை என்பதை உணர்ந்து என்னையே நான் ஆராய்ந்து மனம் திரும்புகின்ற அனுபவத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடு மரணம் முழுமையும் எனக்காக என்பதை நான் உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த நாளை நாம் ஆசரிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த நாள் நமக்கு அர்த்தமுள்ள நாளாக அமையும், ரட்சிப்பின் நாளாக அமையும், மீட்பின் நாளாக அமையும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை இந்த வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.